அனுகுமார திசாநாயக்க அரசு பயப்படுகிறதா என்றால் உண்மைதான். அது சவேந்திர டி சில்வாவை இல்லை, பல இராணுவத்தினர் தளபதிகளை கண்டு அது பயப்படுகிறது. இந்த தமிழர் பிரச்சனையுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மெல்ல மெல்ல முக்கிய பணிகளில் இருந்து அகற்றுவதன் ஊடாக நாங்கள் யோசிக்க கூடாது, எங்களுக்கு தீர்வை தரப்போறாங்க, எங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க. இல்லை, இந்தியாவின் இந்த படை நகர்வில் தப்பி பிழைத்தது நேபாளம் ஒன்றுதான். எல்லா இடத்திலும் இறக்கி இருக்கிறார்கள் தங்கள் படையினரை. அதாவது இந்த பிராந்தியத்தில் தங்கள் ஆளுமையை காட்டுவது. அனுகுமார திசாநாயக்காவிற்கு கோவப்படும்படியான எந்த ஒரு தகவல்களையும் இந்தியாவின் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டில் நீங்கள் பார்க்க முடியாது, பார்க்கவும் இல்லை. இதுக்குத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் என்று என்ன சொன்னார், யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற பல சம்பவங்களுக்கு இந்தியாவின் புலனாய்வு அமைப்பே காரணம் என்பதுதான் ஒரு தெளிவான, அங்குள்ள மக்களுக்கே தெளிவாக தெரிந்தபடி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது இலங்கையினுடைய இராணுவத்தின் முக்கிய பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா பதவி ஓய்வு பெற்று செல்ல இருப்பதாக அவர் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் வந்த அரசுகள் தொடர்ச்சியாக சவேந்திர சில்வாவின் பதவி நீடிப்பை வழங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பதவியினையே கடந்த அரசுகள் அவருக்கு வழங்கியிருந்தது. இப்போது அவர் தொடர்பில் இந்த அரசு எந்த ஒரு விடயத்திலும் கரிசனை காட்டாதது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அவருடைய பதவி நிறைவு தொடர்பிலும் அரசினுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த பதவியை பொறுத்தவரையில் 2022 ஆண்டு ஜூன் மாதம் அளவில் தான் அது உருவாக்கப்பட்டது. அப்போது இலங்கை அரசு சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்கொள்வதற்காக கோத்தபாய ராஜபக்ஷ அரசினால் உருவாக்கப்பட்டது. ஆனால் எந்த நோக்கத்துக்காக இவர்கள் உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தை விடுத்து அதற்கு எதிராக செயற்பட்டதுதான் அவர் முக்கிய நோக்கம் இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் விலை போய்விட்டார் அல்லது அவர் இன்னொரு தரப்பால் வாங்கப்பட்டு விட்டார் என்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்ஷவின் வீடு தாக்கப்பட்ட போது கூட அவர் ஒரு திருமண விழாவில் நின்றதெல்லாம் பின்னர் வெளிவந்திருந்தது. விசாரணை குழு கூட முழுமையான பொறுப்பை அவர் மீதுதான் சுமத்தி இருந்தது. அவர் மீது அமெரிக்காவில் பயண தடை இருக்கின்றது. அதெல்லாம் போடுவது ஏன் என்று நாங்கள் ஏற்கனவே கதைத்திருந்தோம். பிறகு ரணில் விக்ரமசிங்கா வந்த பிற்பாடு அவர் அந்த பதவி நீடிப்பை செய்திருந்தார். இப்போது டிசம்பர் 31 அவர் இந்த பதவிக்காலம் முடிகின்ற தருணத்தில் இலங்கை அரசு தற்போது அவரை நீடிப்பு வழங்காதது மட்டுமல்ல, அந்த முப்படைகளின் பிரதானி என்ற அந்த பதவியையும் எடுத்து விடுவதற்கு இலங்கை அரசு யோசிக்கின்றது. ஏனென்று சொன்னால் தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும், பொலிவியாவில் அண்மையில் இடம்பெற்றதை நீங்கள் பார்க்கலாம். இராணுவ தளபதி தான் அந்த புரட்சியை மேற்கொண்டிருந்தார். அதை ரஷ்யாவின் துணையுடன் பொலிவியா முறியடித்திருந்தது. அதே போல சூடான்ல இடம்பெறுகின்ற தென் சூடான்ல இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை தெரியும். என்னென்னு சொன்னால் அங்கு இராணுவ தளபதிக்கும் சிறப்பு படை தளபதிக்குமான ஒரு மோதல், பல 1000 பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள். மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, அதிகார போட்டி என்று. அப்ப இந்த தற்போதைய அரசை பொறுத்தவரையில், அனுகுமார திசாநாயக்க அரசை பொறுத்தவரையில் இப்ப இராணுவத்துக்கு முற்று முழுதான ஒரு களை எடுப்பு, தங்களுக்கு பாதக சாதகங்களை அவர்கள் கணிப்பிடுகிறார்கள். இப்ப சவேந்திர டி சில்வா அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ஏனென்றால் அவர் இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு சாஃப்ட் கார்னருடையவர் என்று சொன்னால் அவர் மீதான அழுத்தத்தில் இருந்து அவர் தப்புவதற்காக எந்த நாட்டுடனும் அவர் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப அவ்வாறான அழுத்தங்கள் உள்ளவர்களை வைத்திருப்பது கடினம். என்று சொன்னால் அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு அழுத்தங்கள் இருக்கு, இப்ப பயணத்தடை போன்ற அழுத்தங்கள் இருந்தால் அவர் அதை வைத்துக் கொண்டு அவர்களை இலகுவாக வாங்கிவிடலாம் என்றது. உங்களுக்கு தெரியும், இப்ப ஈராக் சண்டையின் போது ஈராக்கின் புரட்சிகர படை தளபதிகள் பலர் விலை போயிருந்தார்கள். எனவேதான் ஈராக் விழுந்திருந்தது. அதே போல அண்மையில் சிரியா பகுதி, சிரியாவின் பல ஜெனரல்கள் சண்டையிடவே விரும்பவில்லை என்று
அவர்கள் ஏற்கனவே வாங்கப்பட்டு விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. இப்ப இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இலங்கை அரசு புதிய அரசு தனது படை கட்டமைப்பை மறுசீரமைக்கின்ற ஒரு நடவடிக்கை, அதாவது பாதுகாப்பு தொடர்பான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று சவேந்திர சில்வாவுக்கு வழங்கப்பட்ட அந்த பதவியானது கடந்த காலத்திலே சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானியாகவே அவர் அந்த நியமனத்தை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு அமெரிக்காவில் பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஏனைய நாடுகள் விதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவருடைய பணி ஓய்வின் பின்னர் இவர் மேற்குலக நாடுகளில் ஒட்டுமொத்தமான ஒரு தடைக்குள் இவர் சிக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இருப்பதாக நீங்கள் நோக்குகிறீர்களா? என்னென்று சொன்னால், இப்போது ஒரு இலங்கை இந்த பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பேக்டோர் டிப்ளமசி என்று சொல்றது, அதைத்தான் இப்போது இந்தியாவும் பயன்படுத்துகிறது. இப்போது சிக்கல் என்னவென்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் மோடியின் 3வது ஆட்சி காலம், அதாவது இந்த வருடம் இடம்பெற்ற தேர்தலில் இந்தியா அரசு, அதாவது தற்போதைய மோடி அரசு பெரும்பான்மையை இழந்தது. அப்போது நாங்கள் ஒன்றை கூறியிருந்தோம். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்தியா அரசியல் ரீதியாக பலவீனப்பட்டு விட்டது. அரசியல் ரீதியாக பலவீனப்பட்டு விட்டதால் இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் ஏற்படும் என்றே அப்போது நாங்கள் கதைத்திருந்தோம். உடற்பில் தான் கதைத்திருந்தோம். அதே போன்றுதான் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மாலத்தீவை பொறுத்தவரையில் மாலத்தீவுக்கு இந்தியா சரி, சீனாவுடன் மாலத்தீவு நின்றாலும் பரவாயில்லை. உங்களுக்கு தெரியும், 2014களில் சீனாவை வெளியேற்றித்தான் மாலத்தீவை இந்தியா கைக்கு கொண்டு வந்தது. இப்போது அவ்வாறு நிலைமை இல்லை. சீனாவுடன் மாலத்தீவு ஒட்டுறவாக இருந்தாலும் இந்தியா தானும் உதவிகளை செய்து ஒரு பங்காளியாக சேருவது. அதே போலதான் இலங்கையிலும் அது ஒரு பங்காளியாக நிற்கின்றது, பங்காளியாக சேர நினைக்கின்றது. அதுதான் கூறுகிறார்கள், இலங்கையில் இந்தியாவின் நிலைமையை சுருக்கமாக கூறப்போனால் அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொல்லுகிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் இலங்கைக்கு உதவி வழங்கக்கூடிய ஒரு நிலை. வெளிப்படையாக இந்தியா பல விடயங்களை கதைத்தாலும் பேக்டோர் டிப்ளமசி என்றுதான் இதனை கூறுகிறார்கள். அந்த புதிய அரசுடன் இந்தியா அதனை பேணுவதற்கு. இப்ப ஏன் இவ்வாறு இடம்பெறுகிறது என்ற கேள்வி இருக்கின்றது என்று சொன்னால், இப்போது மேற்குலகத்தை பொறுத்தவரையில் மேற்குலகம் ஏதோ ஒரு வழியில் இந்த புதிய அரசை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான முயற்சி, அங்கால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீனாவின் முயற்சியாக இருக்கு. அப்ப இதில் ஏதோ ஒரு தரப்பு தான் வெற்றி பெறப் போகின்றது. அப்ப ஏதோ ஒரு தரப்பு வெற்றி பெறப் போகிறது என்னும் போது, இப்ப அடுத்ததாக இவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், மொண்டோனிக்ரோவாக இருக்கலாம், கொசோவோ பிரச்சனையாக இருக்கலாம், யூகோஸ்லாவாக்கியா பிரச்சனையாக இருக்கலாம், அந்த ஈராக், இப்ப சிரியாவில் கூட நீங்கள் பாருங்கள், குர்திஸ் அமைப்பினரை பாருங்கள், அங்கால துருக்கி சார்பான ஒரு அமைப்பு இருக்கின்றது. அப்படி அந்த நாடுகளில் உள்ள இனங்களை பயன்படுத்துவார்கள் கட்டாயம். இப்ப சிரியாவின் வீழ்ச்சிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், சிரியாவின் பெருமளவான எண்ணெய் வளம் கொண்ட பகுதி குர்திஸ் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் போனதால் சிரியா தன் வருமானத்தை இழந்தது. அது ஒரு இனம், அந்த நாட்டுக்குள் இருந்த இனத்தை கையில் எடுத்தார்கள், அதன் இறமையை. அப்ப இப்ப தமிழற்ற இறமையை கையில் யாரும் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப அதை இல்லாது செய்வதென்று சொன்னால், இந்த தமிழர் பிரச்சனையுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மெல்ல மெல்ல அந்த முக்கிய பணிகளில் இருந்து அகற்றுவதன் ஊடாக அதாவது ஒரு இது நாங்கள் யோசிக்க கூடாது, எங்களுக்கு தீர்வை தர போறாங்க, எங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க இல்லை. இந்த தற்போதைய இந்த ராஜதந்திர போர்ல ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு ஏற்றவாறு ஒரு காய் நகர்த்தலாகத்தான் இதனை பார்க்கலாம். தளபதிகள் என்பவர்கள் எல்லோரும் ஒரு பலியாடுகள் மாதிரிதான், அவர்களை ஒரு தேவைக்கு பயன்படுத்துவார்கள். அதன் பின்னர் அரசியல் சூழ்நிலை மாறும் போது அவர்கள் பூஜ்ஜியமாகத்தான் போவார்கள் என்பதுதான் உண்மை. அதே ஒரு நிலைமையை அவர்கள் சிங்கள மக்களுக்கும் பாதிப்பில்லை. ஏனென்றால் சிங்கள மக்களிடம் இது பெரிய ஒரு இசுவாக வருவதை விடுத்து ஓய்வு நிலைக்கு கொண்டு சென்று மெல்ல மெல்ல அந்த தங்கள் அதாவது முக்கிய பொறுப்புகளிலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் கூட அனுரகுமார திசாநாயக்க சவேந்திர சில்வாவுக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சப்படுவது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள். அவையல் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாடுகளில் இருக்கிற தூதரகங்கள் கூட பல தூதரகங்களில் இன்னும் ஆட்களை நியமிக்கவில்லை.
என்னென்று சொன்னால் வளமையாக வருகின்ற அரசுகள் தூதுவர்களை மாற்றும். என்னென்று சொன்னால் அவர்கள் முன்னைய அரசு தங்களுக்கு சார்பானவர்களை தான் போட்டிருப்பார்கள். அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கு டயாஸ்போராவை பொறுத்த சிங்கள டயாஸ்போராவை பற்றி நான் கூறுகிறேன். சிங்கள டயாஸ்போராவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தங்களுக்கு சார்பானவர்களை இந்த தூதரங்களுக்கு நியமிக்க வேண்டும். அதே போன்றதுதான் நீங்கள் கூறியது சரி. என்னென்றால் அனுரகுமார திசாநாயக்க அரசு பயப்படுகிறதா என்றால் உண்மைதான். அது சவேந்திர டி சில்வாவில் பல இராணுவத்தினர் தளபதிகளை கண்டது பயப்படுகிறார் என்றால் உலகத்தில் இடம்பெறுகிற சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். இவன் ஸ்லோவாக்கிய அதிபர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு, ஏன் ட்ரம்ப் அமெரிக்க அரசு தலைவராக வந்தவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு, பொலிவியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சி, பலவர் இப்ப ஜோர்ஜியாவில் இடம்பெறுகின்ற பிரச்சனை. அங்க இருக்கிற அரசு தலைவர் இப்போது தன் பதவியை விட்டு விலக மாட்டேன்றே நிற்கிறார். புதிய அரசு தலைவர் பதவியேற்ற பிற்பாடு அவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. என்ற நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா பயப்படுவது அது ஒன்றும் சாதாரண அது ஒரு பெரிய விடயம் இல்லை. அது சாதாரண விடயம் தான். ஏனென்று சொன்னால் இங்க நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சியில இருக்கும் என்று சொன்னால் லேபர் கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போதே அவர்களிடம் ஷேடோ மினிஸ்டர்ஸ் இருப்பினர், நிழல் அமைச்சர்கள் என்று சொல்லி அவர்களுடன் நிழல் அரசாங்கத்தை வைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் எந்த நேரம் ஆட்சியை மாற்றும் போது கைப்பற்றும் போது அந்தந்த பதவிகளை அவர்கள் இலகுவாக ஃபில் பண்ணி விடுவார்கள். அதுக்காகத்தான் அவர்கள் ஷேடோ மினிஸ்டர்ஸ் இருப்பினர். வெளிவார அமைச்சரும் இருப்பார், பாதுகாப்பு அமைச்சரும் எல்லாத்திலும் இருப்பினர். ஆனால் இலங்கையில் அப்பாறான நடைமுறை இல்லை. எனவேதான் அனுரகுமார திசாநாயக்கா கட்சியில் இருப்பதற்கும் இப்போது அரசு தலைவராக இருப்பதற்கும் பாரிய வேறுபாடு. கட்சியில் இருப்பது போன்றது அல்ல. இங்கு வந்த பிற்பாடு கொள்கை வகுப்பாளர்கள் இருப்பார்கள், அமைச்சர்கள், ஒவ்வொரு துறைகள், ஒவ்வொரு நிர்வாகங்கள், அதிகாரிகள் என்று சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப அந்த ஒரு நிலைமையை இவர்கள் வைத்திருக்கவில்லை. இப்ப ஒரு அரசாங்கத்தை கைப்பற்றும் போது ஒரு நிழல் அரசை இவர்கள் வைத்திருந்திருக்க வேண்டும். இப்ப மேற்குலக நாடுகளின் நடைமுறையை அல்லது அவர்களின் அனுபவத்தை இவர்கள் பகிர்ந்திருப்பார்களாக இருந்தால், அவ்வாறு ஒன்றை வைத்திருந்திருந்தால் இப்ப இராணுவம் பாதுகாப்பு தொடர்பாகவும் அவர்கள் அவ்வாறான ஒரு நடைமுறையை கடைபிடித்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் அவ்வாறான ஒன்று இருக்கவில்லை. அப்ப அவ்வாறான ஒன்று இருக்கவில்லை என்று சொல்லும் போது இனி தங்களுக்கு சார்பானவர்களை தங்களுக்கானதை கட்டி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மெல்ல மெல்ல அந்த உண்மையில் உங்களுக்கு தெரியும் புலனாய்வு தகவல்களை கொண்டுதான் அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் இயங்குவார்கள். அப்ப ஏதோ ஒரு வகையில் எல்லோரையும் ஏதோ ஒரு வடிகட்டலுக்கு கொண்டு வந்துதான் தங்கள் அரசை உறுதிப்படுத்துவார்கள். அதுவரையில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு. அண்மையில் இந்தியாவினுடைய சிறப்பு கடற்படை கப்பல் ஒன்று இலங்கையில் போர் பயிற்சிக்காக வந்திருந்தது. சீனாவினுடைய கப்பல்கள் வருவதில் பல இழுபறி நிலைகள் தொடர்கின்றன. இதில் என்ன ஒழுங்குமுறையை இலங்கை அரசு கடைபிடிக்க போகின்றது? இலங்கை அரசு அதாவது இப்ப அனுரகுமார திசாநாயக்கா சீனாவுக்கு செல்ல போகின்றார். அதன் பிற்பாடுதான் இன்னும் மிக பெரிய ஒரு அடுத்த ஒரு அடுத்த கட்ட திருப்பத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா நான் கூறியது போல முன்னர் இந்தியா இருந்த நிலைமைக்கும் முன்னர் இந்தியா என்ற வெளிவார கொள்கைக்கும் தற்போதைய வெளிவார கொள்கைக்கும் வேறுபாடு. முன்னர் ஒரு மிரட்டலான ஒரு தொனியில் தான் இந்தியா தனது அயலவர்களை வைத்திருந்தது. இப்ப 1971 பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்குள் புகுந்து பங்களாதேஷை பிடித்தார்கள். 1987 இலங்கைக்கு இராணுவத்தை தரையிறக்கினார்கள். 1988 ஆபரேஷன் கேக்டஸ் என்ற பெயரில் மாலதீவுக்கு தரையிறங்கினார்கள் ஆகாய வழியா. அதன் பின்னர் பாத்தீங்கன்னு சொன்னால் பூட்டானில 2017 இந்த டோல்கன் ஸ்டாண்ட் ஆஃப் என்று சொல்றது சீனாவுடன் ஏற்பட்டது. அதில் படை தரப்பை ஈடுபடுத்தினார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியான்மரில் ஆயுத குழுக்களை ஒடுக்குவதற்கு தங்கள் படைபலத்தை அந்த நாடு அரசுடன் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த இந்தியாவின் இந்த படை நகர்வில் தப்பி பிழைத்தது நேபாளம் ஒன்றுதான். எல்லா இடத்திலும் இறக்கி இருக்கிறார்கள் தங்கள் படையினரை, அதாவது இந்த பிராந்தியத்தில் தங்கள் ஆளுமையை காட்டுவது. ஆனால் இப்போது அது மாறிவிட்டது. இப்போது ஏதோ ஒரு வழியில் சமாதானமாக
போவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். இப்ப இப்ப அனுகுமார திசாநாயக்கா போய் நின்ற போதும் அவ்வாறான ஒரு அணுகுமுறையைத்தான் இந்தியா கைக்கொண்டிருந்தது. அனுகுமார திசாநாயக்காவிற்கு கோவப்படும்படியான எந்த ஒரு தகவல்களையும் இந்தியாவின் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டில் நீங்கள் பார்க்க முடியாது, பார்க்கவும் இல்லை. இதுக்குத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் என்று என்ன சொன்னால் பேக்டோர் டிப்ளமசி என்று கூறுகிறார்கள். அப்ப இதை இன்னொரு ஆய்வாளர், இந்திய ஆய்வாளர் என்னென்று கூறுகிறார் என்று சொன்னால் மாலதீவில் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று சொல்லி. இப்ப மாலதீவை பகைத்தது இந்தியா, சீனாவை வெளியேற்றப்பட்டது, பின்னர் சீனா அடித்து பிடித்தது மீண்டும். இனியும் அவ்வாறு இருப்பது பயனில்லை என்று இப்போது இணைந்து பயணிக்கிறார். சீனாவும் தோழன்தான், மாலதீவுக்கு இந்தியாவும் தோழன் என்ற ஒரு நிலை. இப்ப இதே ஒரு நிலைமை தான் பங்களாதேசத்தில் இப்ப இருக்கின்ற பிரச்சனை. பங்களாதேஷ் பிரச்சனை மிக மிக ஒரு சிக்கலான பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்ப பங்களாதேசத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்ப பங்களாதேஷ் கனி என்றவரை உள்துறை அமைச்சராக போட்டிருக்கிறது. இப்ப இந்த டிசம்பர் மாதம் கடந்த வாரம் அவரை பொறுத்தவரையில் அவர் கிசாப் யுட்டார் என்ற HUT என்ற தலைவர். இந்த HUT என்றது என்னென்று சொன்னால் 1953ஆம் ஆண்டு ஜெருசலத்தில் உருவாக்கப்பட்ட ரகுஸ்டின் அல் டப்கான் என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கிட்டத்தட்ட இந்த அமைப்பு தான் ஜெருசலத்தில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பின் 30 துணை அமைப்புகள் 30 நாடுகளில் இருக்கிறார்கள். அந்த அமைப்புகளின் பேர் தான் HUT. இந்த HUT இந்தியா, பங்களாதேசத்தின் முன்னே அரசு, ஹசீனா அரசு, இந்தியா, சீனா, ரஷ்யா என்ற நாடுகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு. இப்ப அந்த அமைப்பின் தலைவரை பங்களாதேஷ் தனது உள்துறை அமைச்சராக போட்டிருக்கு. இந்த அமைப்பை இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்று மோடி அண்மையில் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது இந்தியாவின் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்ற NIA, அது இந்த அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் தமிழ்நாட்டுக்குள் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகிறது என்ற தோணியில் அண்மையில் ஒரு மிக பெரும் விசாரணையை முடுக்கி விட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்போது இந்த கடந்த வாரம் அந்த அமைப்பின் தலைவரை உள்துறை அமைச்சராக பங்களாதேசம் போட்டு. ஆனால் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிஸ்ட் என்ற சஞ்சிகை, அந்த சஞ்சிகை போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், அதாவது கண்ட்ரி ஆஃப் த இயர் என்று சொல்லி பங்களாதேசத்தை போட்டிருக்கிறது. அது தொடர்பாக இந்தியா கடும் சின்னத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த எந்த அடிப்படையில் பங்களாதேசத்தை தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால், ஹசீனா அரசை மக்கள் புரட்சி மூலம் கவிட்டது. அதில் ஒரு காரணம், அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதன் பின்னர் இந்தியா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த எக்கனாமிக்ஸ் என்ற சஞ்சிகை இந்தியாவுக்கு எதிராக அல்லது மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த நாடுகளை ஒவ்வொருவரிடமும் தெரிவு செய்து கொண்டு வருவதாகவும், 2017ஆம் ஆண்டு துனிசியாவை தெரிவு செய்ததாகவும், அங்கு முகமது பிரஷ்கான் என்றவர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அங்கு ஒரு புரட்சி ஏற்பட்டதாகவும், அதன் பின்னர் இந்த நாடு தெரிவு செய்ததாகவும், 2015ஆம் ஆண்டு மியான்மரை தெரிவு செய்ததாகும், 2016ஆம் ஆண்டு கொலம்பியா, அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ஆர்மேனியா, வெல்வெட் ரெவல்யூஷன் என்று சொல்றோம். அதன் பின்னர் 2022ஆம் ஆண்டு உக்ரைன் என்று இந்தியா அதை அடுக்கி கொண்டு போகிறது. அதாவது மேற்குலக நாட்டின் ஒரு ஊதுகுழலான இந்த எக்கனாமிஸ்ட் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது. இவ்வளவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் பங்களாதேசத்துக்கு இப்போது 50,000 தொன் அரிசியை இந்தியா அனுப்புவதற்கு சம்மதித்திருக்கு. ஏன் நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், இனி மோதுவதால் பலனில்லை என்ற ஒரு நிலைக்கு இந்தியா வந்திருப்பது, தனது கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை இந்தியா சிந்திப்பதாகத்தான் பார்க்க தோன்றுகிறது. அப்ப நீங்கள் கேட்டது போல, இப்ப அனுராக் பிரதர்சனாக்கா அங்கு போய் வந்த பிறகு கூறின ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழுவை அமைத்து நாங்கள் ஆய்வு செய்ய போறோம், இந்த ஆய்வு கப்பல்கள் பாதுகாப்புக்கு ஆபத்தா இல்லையா என்று ஆய்வு செய்து நாங்கள் அதனை அனுமதிப்போம் என்று கூறுகிறார்கள். இப்ப ரணில் விக்ரமசிங்கா செய்தது போல தடை செய்யவில்லை. அவர்கள் ஒரு வருடத்துக்கு தடை செய்திருக்கிறேன் என்று அவர்கள் தடை செய்யவில்லை. அவர்கள் ஆய்வு செய்வோம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். என்னும் போது இதில் இந்தியாவின் பிடி மெல்ல இலகி இருப்பது போலதான் தெரிகிறது. இலகி இருக்கின்றது என்று சொன்னால் பின்வாங்கி இருக்கின்றது என்று அர்த்தமா? உண்மைதான். நான் இவ்வளவு நேரமும் கூறியதும் அதுதான். இந்தியாவின் கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களைத்தான் கூறியிருந்தேன்.
அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் தற்போது இந்த மேற்குலகத்தின் நடவடிக்கையை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப பங்களாதேசம் இவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறது நான் கூறிய தகவல் இந்த அறிந்திருப்பீர்கள். அப்ப அதற்கு பின்னால் யார் நிற்பதென்றதும் தெரிந்தபடி அப்ப இப்ப மேற்குலகத்தை 2 எதிரிகளை இந்தியாவால் ஒரே சமயத்தில் சமாளிக்க முடியாது என்றது தெரிந்தபடி. எனவே தற்போது சீனாவுடன் இணைந்து போவதால் மேற்குலகத்தின் பிடியில் மேற்குலகத்தின் அழுத்தங்களை ஓரளவு குறைக்க முடியும் என்று இந்தியா நம்புகின்றது என்பதுதான் தெளிவாக தெரிகின்றது. நீங்கள் இப்போது இந்தியாவின் 2 உளவு அமைப்புகள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக ஒரு உளவு அமைப்பு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், NIA தொடர்பில். அதனோடு ரோ அமைப்பும் இருக்கின்றது. கடந்த காலங்களில் இலங்கை விவகாரங்களில் மிகவும் உன்னிப்பாகவும் பல விடயங்களையும் கையாண்ட ரோ அமைப்பு இப்போது அந்த விவகாரங்களில் பின்வாங்கிவிட்டனவா, அல்லது அவையும் இப்போது அனுரவோடு ஒத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றன? அவர்கள் தங்கள் பிடியை எதற்கெல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்தியன் ஓஷன் ரீஜன் என்று சொல்றது IOR என்ற ஒரு கூட்டமைப்பு. அது இப்ப சைபர் செக்யூரிட்டி, கவுண்டர் டெரரிசம், ட்ரக்ஸ் டீலிங்கை கட்டுப்படுத்துவது, ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், மற்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி பல துறைகளை அதற்கு கொண்டு வந்தாங்க. அந்த பாதுகாப்பு உடன்பாட்டை இந்தியா ஏதோ ஒரு வழியில் இலங்கைக்கு அமல்படுத்த நிற்கின்றது. அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவ் என்று சொல்கிறது. அதையும் இந்தியா ஏதோ ஒரு வழியில் தனது அந்த படை பிரசன்னத்தை இலங்கையில் வைத்திருக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப அண்மையில் கூட இந்தியாவும் இலங்கையும் இணைந்து விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் நெக்ஸ்ட் 24 என்ற ஒரு கடற்படை ஒத்திகையை நடத்தியிருந்தார்கள். அப்ப இதுக்கு இந்தியா தரப்பு கூறுகிறது, தாங்கள் பெருமளவான பயிற்சிகளை வழங்கி இருக்கிறோம் இலங்கை கடற்படைக்கு, பல அதிகாரிகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம், போர்களில் பல உதவிகளை செய்திருக்கின்றோம் என்னும் போது தங்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான படைத்தரப்பு உறவுகள் பலமாக இருக்கின்றன என்று இந்தியா மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப ஆனால் அந்த பலமான அந்த அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரோவின் உள்நுழைவுகள் இருக்க வேண்டும். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கைக்குள் ரோவை பொறுத்தவரையில் ரோவின் செயற்பாடுகள் கணிசமான அளவு இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தை கூட அவ்வாறுதான் தமிழ் மக்கள் கூட பார்க்கிறார்கள். அங்கிருக்கிற மக்கள் மீதான அழுத்தங்களை அவர்கள் போடுவதன் ஊடாகவும் அதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற பல சம்பவங்களுக்கு இந்தியாவின் புலனாய்வு அமைப்பே காரணம் என்பதுதான் அது தெளிவான அங்குள்ள மக்களுக்கே தெளிவாக தெரிந்தபடி. ஆனால் இப்ப என்ன பிரச்சனை சொன்னால், நீங்கள் கேட்டது போல கைவிடவில்லை, பலவீனமாக இருக்கவில்லை. ஆனால் தற்போது இந்த 2 எதிரிகளில் எந்த எதிரி தங்களுக்கு மிக மிக ஆபத்தானது என்பதை இந்தியா பிரையோரிட்டைஸ் பண்ண வேண்டும். யாரை முதல் நாங்கள் வீழ்த்துவது என்றது. இப்ப சிலவளை அமெரிக்காவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவால் தனியாக எதிர்கொள்ள முடியாது. என்னென்னு சொன்னால், இந்தியா என்ன செய்தது, ரஷ்யாவிடம் எண்ணெயை வாங்கி அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் விற்று நாங்கள் லாபம் எடுத்துட்டோம். எவ்வளவு லாபம்? ஒரு 100 பில்லியன் லாபம் எடுத்துட்டோம் என்று இந்தியா யோசித்துக் கொண்டிருக்க 2 ஸ்டாக் மார்க்கெட் தாக்குதல் அதானி மீது 150 பில்லியன் போயிட்டு. அது 150 பில்லியன் போனதுன்னா அது எங்க போனது? ஒருத்தன் பணம் இழந்தால் அந்த பணம் இன்னொருத்தாட்ட போகும். யார்கிட்ட போனது? அவங்கள்ட்ட போட்டது. திருப்பி அவங்களுக்கு உக்ரைனுக்கு செலவழிக்கிற காசை இப்படி எடுத்துடுவாங்க. முந்தினது காலனித்துவம் என்று சொல்றது. உங்களுடைய அடிச்சு நாட்டை பிடிச்சு தங்கத்தை வட்டி எடுத்து மிளகாய் அரிசி என்ன இல்லைன்ட்டு கொண்டு போறது அது முந்தின. இப்ப அப்படி இல்லை. ஸ்டாக் அங்க இருந்த நிலைமையிலேயே உங்களோட நாட்டில் இருக்கிற காசை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டுகளால அங்கே இழுத்துரும். முடிஞ்சது. அதான் நடந்து. இப்ப ரஷ்யாவின் 300 பில்லியன் ரிசர்வ் பேங்க்ல இருந்த காசு இல்லை. அதை வச்சுதான் இப்ப உக்ரைனுக்கு கொடுக்க போறது. இந்த நிலைமை தான் இருக்கின்றது. அப்ப இதுல இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில், அதாவது இதை உங்களுக்கு நான் சொன்னதுல தெரியும், இந்தியா யார் பிரதான எதிரியாக இந்தியா பார்க்கிறது, யாரை அதுக்கு அடுத்த நிலையில். அப்ப சீனாவுடன் இப்போது இந்தியா பிரதான எதிரியாக பார்க்கவில்லை என்றால், பிரிக்ஸ் என்ற அமைப்புகள் சீனாவும் இந்தியாவும் ஒன்றாகத்தான் இருக்கு.
நாங்கள் தான் தவறாக, இப்ப தமிழர்கள் தான் தவறாக யோசிச்சு இருக்கிறோம் என்றால் நாங்கள் அது எங்களுடைய நன்மைக்காக, அந்த நன்மைக்காக, சுயநலத்துக்காக. அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற, இப்ப தாயகத்தில் இருக்கிற தமிழர்கள் அப்படி யோசிக்கவில்லை. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் அப்படி யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் மேற்குலக நாடுகளில் இருக்கிறார்கள். அப்ப மேற்குலக நாடுகளையும் பாய்க்க முடியாது, இந்தியாவையும் பாய்க்க முடியாது. அப்ப என்ன செய்கிறது? நாங்கள் இந்தியாவும் மேற்குலக நாடுகளும் ஒன்றா இருக்கிறார்கள், அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் 2 பேரும் சேர்ந்து சீனாவை அடிக்கிறார்கள் என்று இப்ப சின்ன பிள்ளை என்ன செய்யும் என்று சொன்னால், உலகம் தன்னை பார்க்க கூடாது என்று சொன்னால் உலகத்தின் கண்ணை மூடியல, தந்த கண்ணை மூடினாலும் நல்லதுதான். எந்த கண்ணை மூடிக்கொண்டு நான் இருந்தது என்றால் என்ன உலகம் பார்க்கல என்று எனக்கு தெரியும். அதே போன்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோமே தவிர, கண்ணை திறந்து உண்மையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் யதார்த்தமாக என்ன போகிறது என்று எங்களுக்கு வடிவாக விளங்கும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தினூடாக இந்திய புலனாய்வு அமைப்பான ரோவினுடைய பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பேர் குறிப்பிடும் வகையில் அவருடைய அப்படி அவதானிக்கக்கூடிய செயற்பாடுகள் உங்களால் என்னவாக இருந்தது? ஊறிப்பட்டது. இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நடவடிக்கைகள் அதுதான். நான் அங்கு பலருடன் கதைத்த போது கூட, இப்ப சீன தூதுவர்கள் வரும்போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க மறுப்பது, அல்லது சீனாவின் உதவிகளை யாழ் பல்கலைக்கழகம் ஏற்க மறுப்பது, அது தொடர்பாக நான் கேட்டபோது கூட அவர்கள் கூறினார்கள் தங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் என்று. நான் கூறினேன், ஓகே சரி, சீனாவும் இந்தியாவும் டெக்னாலஜி வைஸா ஓகே தானே, இந்தியாவோட நல்ல நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்ப பெங்களூர் எல்லாம் ஐடி பூங்கான்னு சொல்லுவாரு. இப்ப நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க என்று சொல்லி, இப்ப கடைசியாக இப்ப உங்களுக்கு தெரியும், மரணருக்கு பிரதேசனாக்கா போட்டு வந்த பிற்பாடு 100 ஸ்காலர்ஷிப்புகளை வடக்கு அங்க யாழ்ப்பாண கிழக்கு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்குவதாக இந்தியா சொல்லி இருக்கிறது. அதுவும் என்ன, அண்மையில் நாங்கள் இதுல கதைத்திருந்தோம், அண்மையில் சீனா வந்து ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க வெளியிட்ட போது அதனை ஏற்க மறுத்தது சீனா. அது தொடர்பாக கருத்து வெளியிட்டது. அதுக்கு பிறகு பல்கலைக்கழக யூனியன் ஒரு கருத்தை வெளியிட்டது. அதுக்கு பிறகு ஆய்வாளர்கள் நாங்கள் கருத்தை முன்வைத்தது. தமிழ் மக்களிடம் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது என்றதுக்கு அப்பால் தான் இப்போது இந்தியா இறங்கி வந்திருக்கின்றது. ஆனால் அதுவும் தமிழ் இனத்துக்கான அபிவிருத்தி என்றால் இல்லை. 100 பேர் அங்க போய் படிச்சு போட்டு 100 பேர் நாளைக்கு யுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஓடுவாங்க. நம்ம திரும்பி வர்றதுக்கு எந்த கரண்டியும் இல்லை. திரும்பி வந்து இங்க செய்வாங்க. இந்தியா எந்த ஒரு, நீங்கள் ஒன்றை பாருங்கள், வடபகுதியில் எந்த ஒரு புலம்பெயர் ஆக்களின் முதலீடுகளையும் சுயமாக செய்து ஒரு முன்னுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்குது என்று பாருங்க. சரி, ஒரு ஒரு வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, விமான போக்குவரத்து இருந்தாலும் சரி, கப்பல் போக்குவரத்து தான் செய்ய வேண்டும் என்று இந்தியா நினைக்கிறார்கள். தமிழர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அத்தனையையும் குழப்புகிறார்கள். அண்மையில் உங்களுக்கு தெரியும், நடந்த இசை நிகழ்ச்சி, யாழ்ப்பாணத்தில் நடந்த இசை நிகழ்ச்சி கூட குழப்பம் விளைவித்தார்கள். அதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்றது நாங்கள் விசாரித்து பிடித்தால் தெரியும். உண்மையில் நான் கூறியது போல நிழல் கட்டமைப்பு என்று நான் கூறியிருந்தேன். தமிழர்களை பொறுத்தவரையிலும் அவர்களிடம் உண்மையில் ஒரு நிழல் அரசு இருக்க வேண்டும், நிழல் புலனாய்வுத்துறை இருக்க வேண்டும், நிழல் பாதுகாப்பு படை இருக்க வேண்டும் என்ற போது நீங்கள் அவ்வாறு ஒரு புலனாய்வு அமைப்பு தமிழர்களிடம் இருக்குமாக இருந்தால், புலனாய்வுன்றது என்ன, தகவல் அறிகிறது தானே, அதுல என்ன ஆயுதத்தை கொண்டு போறோமா அல்லது சுடப்போறோம் இல்லை, என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது. அவ்வாறு அறிந்தீர்கள் என்று சொன்னால் தன் பின்புலத்தில் இருப்பவர்களை தெரியும். நான் சும்மா கதைத்ததிலேயே நியாயமான தகவல் நான் இப்போது கூறியதில்லை. இப்ப இதை வடிவாக நாங்கள் புலன் விசாரணை செய்வோமாக இருந்தால் நீங்கள் நிறைய தகவல்களை அறியலாம், அவர்கள் என்ன செய்கிறார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் குறிப்பாக உள்ளக ரீதியாக இடம்பெறுகின்ற இராணுவ நிலைகளினுடைய தன்மைகளும் சர்வதேச நாடுகளின் பார்வையும் இந்தியாவினுடைய மனநிலையும் குறிப்பாக யாழ் குடாநாட்டில் இந்தியாவினுடைய செயற்பாடுகளும் உளவு அமைப்பினுடைய நகர்வுகளும் என்று பல்வேறுபட்ட முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.